அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன். தமிழ்நாடுன்னு சொன்னாவே ஒரு பாரம்பரியம் உண்டு. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுடைய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பாரம்பரிய மனிதநேயம் சொல்கிறோம். இன்றைக்கி தான் அதை குளோபல் மைண்ட் செட் சொல்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த உலகளாவிய சகோதரத்துவம் போற்றப்படுவது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான். விருந்தோம்பல் பண்பாக இருக்கட்டும், இல்லை கல்வி முறை எடுத்துக்கோங்க. கற்க கசடர கற்பவை. அதாவது பாரம்பரிய கல்வி என்னாச்சுன்னா உயர்கல்வியாச்சு. இன்றைக்கி திறன் வளர்க்கக்கூடிய நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்கிறோம், ஸ்டார்ட் அப் சொல்கிறோம். அதெல்லாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் மையம் கொண்டிருக்கு. தன்னிறைவு விவசாயம், உழுவார் உலகத்தார் காணி, நம்ம முன்னோர் சொல்லி வச்சது தான். இன்றைக்கு வரைக்கும் நம்ம அக்ரிகல்ச்சரில் நம்ம எல்லா கிராப்புமே, அது ஒரு பனையிலிருந்து, தென்னையிலிருந்து, வாழையிலிருந்து, அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், சிறுதானியங்களாக இருக்கட்டும், நம்ம தான் நம்பர் ஒன்றா இருக்கோம். இன்னொன்று ஒழுக்கநெறி வாழ்க்கை சொல்கிறோம். அந்த ஒழுக்கநெறி வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லொழுக்கம் சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு மூல காரணம் தமிழ்நாடு போன்ற கலாச்சாரங்கள் தான். இந்த ஒற்றுமையோட சமூக வலிமை சொல்கிறோம். அது கூட்டு முயற்சின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டீம் ஒர்க் சொல்கிறோம். கோவை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துங்களில் கொடிஷியாவோட பவரை பார்த்திங்கன்னா அது கூட்டு முயற்சி தான் சொல்கிறாங்க. தொழில் வணிக வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐடியோட உயர்வாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. ஸோ அறம் மற்றும் மனிதனுக்குரிய மதிப்புகள், நல்லொழுக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறோம். கலை மொழியோட அடையாளம் அது செம்மொழி தமிழ் செலிக்கட்டுன்னு தான் எல்லாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அந்த குளோபல் கல்ச்சுரல் ரெக்கக்னேஷன் எப்பயுமே நாட்டுக்கு உண்டு. முன்னேற்ற சிந்தனையோட, அதாவது எண்ணிய முடிதல் வேண்டும் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எலெக்ஷனில் போய் உங்கள் ஓட்டை பதிவு செய்யும் போது நீங்கள் இந்த சிந்தனையெல்லாம் வரலாம். தமிழ்நாட்டுக்குரிய பாரம்பரியம், தமிழ்நாட்டோட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டிலோட வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கணும். இப்போ மட்டும் இல்லை, எது வரக்கூடிய சந்ததியினருக்கும் அது பயன்படுறதா இருக்கட்டும். அது தொழிலாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இல்லை திறமைகளை வளர்க்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் மனசில் வந்துச்சு நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு செய்யணும். சரியான முறையில் உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு இல்லை எதிர் வரக்கூடிய சந்ததியருக்கு அது ஒரு பரிசாக இருக்கும். அதே ஓட்டை நீங்கள் தவறுதலான நபருக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த 5 வருடம் உங்களுடைய சாபமாக கூட மாறக்கூடும். ஆகவே சிந்தித்து முடிவெடுத்து உங்களுடைய ஓட்டுரிமையை நல்ல வகையிலே பயன்படுத்தி தெளிந்து திட்டமிட்டு பதிவு செய்யுங்கள். 100% ஓட்டு பதிவு நாட்டிற்கு நன்மை பயக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள்.